நிறைய படிக்கலாமா? எல்லாரும் இப்படி தான் என்னை பார்த்தோன்னே கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளோ செய்யுள் வரி திருக்குறள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு. அவங்கள்ட்டலாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், நீ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் பார்க்குற, என் ரிகர்ஸில் பார்க்கலையே. அதை பாரு முதல்ல. லைவுக்கு முன்னாடி சார் எத்தனை தடவை வாசிக்கிறாருன்னு. என்னோட நீ எவ்வளவோ தேவையில்லை. என்ன இந்த ஆள் 2 வரி திருக்குறள் 20 தடவை படிக்கிறான், நான் கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பேன். எல்லாருமே அப்படி தான். செய்யப்படாத வரை எதுவுமே ஆச்சரியமாக தோன்றும், செய்த பிறகு அது சாதாரணமாக தோணும். இங்கே படித்து பாஸ் பண்ணவங்கள்டலாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்க, அக்கா எப்படிக்கா பாஸ் ஆகுதுன்னு கேளுங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படிம்பாங்க. நீலாம் கட்டாயம் பாஸ் ஆயிடுவேன் அப்படிம்பாங்க. நான் கட்டாயம் பாஸ் ஆயிடுவேன்னு எதை பற்றி சொல்கிறீங்க? நீங்கள் மோட்டிவேட் தானே பண்ணுறீங்க. சத்தியமாக நான் உன்னை மோட்டிவேட் பண்ணி நீ பாஸ் ஆவேன்னு சொல்லலை. நான் எதை வச்சு நீ பாஸ் ஆவேன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? எதை வச்சு? நானே பாஸ் ஆகிட்டேன், நீ ஏன் பாஸ் ஆக மாட்டா அப்படிமா. ஏன்னா அவரவர் எவ்வளோ யோக்கியம்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி டைம் டேபிள் போட்டோம், நம்ம எப்படி அரைகுறையாக படித்தோம், எத்தனை நாள் மறந்தோம், எத்தனை நாள் தூங்கணும், கன்சிஸ்டன்சியாக படித்தோமா இல்லையா, எல்லா சேட்டையும் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது. ஏன்னா நம்மளே இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், அவங்க வர மாட்டாங்களா? என்னை விட ஏதோ ஒரு விஷயத்தில் நீ பெஸ்ட்டாக தான் இருக்க அப்படின்னு. அதான் ரீசனு. அந்த மாதிரி தான். அதனால் நிச்சயமாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னா அது காரணம் நான் பொருளை ரொம்ப நேசிக்கிறேன். இன்னொன்று, நான் பாடம் சொல்லிக் கொடுக்குறேன்னா, என்றைக்குமே ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோன்னா அந்த கருத்தை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கருத்து தெரிஞ்சால் அதை எத்தனை பேர்ட்ட நான் கொண்டு போய் சேர்க்குறேன், அப்போ அது ஒரு போதை தானே. அதில் எனக்கு ஒரு புகழ் கிடைக்குதில்லை. மதுவை விட அதிக போதை தருவது புகழ். எனக்கு நான் படிக்கிற ஒவ்வொரு வரியும் எனக்கு புகழை தருகிறது. அப்போ எவ்வளோ போதையான படிப்பேன் அதை, அப்போ எவ்வளோ ஆர்வமாக படிப்பேன் நான் அதை. அதனால தான் என்னால் படித்த உடனே மனசில் நின்றுக்குது. புரியுதுங்களாங்க? ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு பலன் இருக்குன்னா, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் எப்படி சமைப்பேன்? ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன். இல்லை சார் வராரு இன்னைக்கு சமைப்பியா, சார் வராரு இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுப்பே இல்லை, ஒரு பிரியத்தில். அந்த மாதிரி ஒரு பிரியத்தில் நம்ம வந்து செய்கிறோம் அதை. ஏன்னா நம்ம செய்கிற காரியத்தால் ஒரு பலன் இருக்குன்னு நமக்கு தெரியுது. எப்போதும் சமைக்கிறோம், ஆனால் இன்னைக்கு சமைக்கிறது வந்து நம்ம பயன்படுத்துறாங்கன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறோம், ஒரு ஆர்வமாக சமைக்கிறோம். அதே போல தான். சரி, அதனால் நான் சொல்லிக் கொடுக்க எனக்கு பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. அதனால நான் பயன்படுத்துறேன். எந்த படித்தாலும் எதை படுத்தினாலும் பயன்படுத்துறதால எனக்கு ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்குது. நீங்களும் படித்த படிப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களை விட்டு அந்த படிப்பு போகாது. யாருக்கா சொல்லிக் கொடுங்க, இல்லை குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க. சரியா? ஓகே.